எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். குணுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் நம்ம சேனல் ஆரம்பத்திலே போட்டிருக்கேன். இப்போ திரும்பவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு எவ்வளோ சாமான் எடுத்து என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த கப்பால் 1 கப் அளவுக்கு புழுங்கலரிசி எடுத்துட்டுருக்கேன். இதே கப்பால் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு அளந்து இதில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இதே மாதிரி இதால் 1 கப் அளவுக்கு எடுத்து தோரம்பருப்பு. இது மூணையுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 3 மணி நேரம் கிட்ட நல்லா களைஞ்சிட்டு தண்ணி விட்டு ஊற வச்சிடணும். இதெல்லாம் ஊற வச்சுட்டு இப்போ அரைக்க தான் போகிறோம். நல்லா தண்ணியை ஒட்ட வடிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு, அரிசி, புழுங்கலரிசி தான் எடுக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கலருக்காக மஞ்சள் பொடி போட்டுக்க போகிறோம். வாசனைக்கு பெருங்காயப்பொடி, தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்க போகிறோம். தேங்காய் போட்டு கொஞ்சம் சேர்த்து அதில் மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் வாசனைக்கு கருவேப்பிலை போட்டுக்க போகிறோம். காரத்துக்கு ஒரு 3 மிளகா மட்டும் நான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூடுதலாக தேவை அப்படின்னா நீங்கள் இன்னும் 1-2 மிளகா கூட எடுத்துக்கலாம். இது 3 மிளகாயே கொஞ்சம் காரம், எங்களுக்கு காரம் கம்மியாக தான் எடுத்துப்பேங்கிறதுனால அந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு உப்பு, மிளகாய், சால்ட்டு கூட போட்டு அப்படியே மாவில் பிசைஞ்சிக்கலாம். இந்த ஸ்பூனால் தாராளமாக 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, சால்ட்டு போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அரிசி, மிளகாய் இதை ஃபஸ்ட்டு நல்லா திருப்பி ஒரு உப்புமாவோட சொல் மாதிரி நல்லா நைஸாக ரவை பதத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரவை பதத்துக்கு அந்த மாதிரி திருப்பி தண்ணியே விடாமல் இது எல்லாத்தையும் அரைக்கணும். கெட்டியாக இருக்கணும். ரொம்ப லிக்விடாக அடமாவு மாதிரி இல்லாமல் கெட்டியாக அப்படியே கையால் கிள்ளி போடுற மாதிரி. வடையை விடவும் இன்னும் கூட கொஞ்சம் ட்ரையாக உதிரா அந்த மாதிரி இருக்கிற போது தான் நமக்கு ஒரு கிறிஸ்பியாக கரகர மொறு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாவு எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டு மிக்ஸ் பண்ணும்போது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பக்கம் இனிமேல் தான் எண்ணெயும் வைக்க போகிறேன். இதை அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம். ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கலாம். அடுத்து பார்த்தோன்னா இப்போ நம்ம மாவு அரைச்சாச்சு. மாவு பார்த்திங்கன்னா முதல்ல அரிசி தனியாக, பருப்பு தனியாக, அந்த மாதிரி செப்பரேட்டாக உங்களுக்கு அரைச்சி வச்சுருக்காம்மா. ஏன் அப்படின்னா அப்போ தான் எந்த பதத்துக்கு நம்ம டைட்டாக அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். நன்னா ரவை பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். முதல்ல அரிசியும் மிளகா மட்டும் போட்டு நம்ம நன்னா ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இப்போ துவரம்பருப்பு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு அப்படி நம்ம திருப்பி எடுத்துக்கணும். அடுத்து இதுக்கு பெருங்காயப்பொடி போட்டுக்கலாம். இதுக்கு நல்லா தாராளமாகவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி போட்டுக்கலாம். ஏன்னா அதுதான் இதுக்கு மெயினான வாசனை. அதனால பெருங்காயப்பொடி கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கலருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி போட்டுட்டா கலரும் பார்க்குறதுக்கு நல்லா எல்லோவாக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, உப்பு அவாவா திட்டத்துக்கு தேவைக்கேற்ப அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்தோன்னா நம்ம தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, தேங்காய் பார்த்திங்கன்னா தாராளமாக 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் இருக்கும். தேங்காய் போட்டுட்டா நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ அதை எல்லாத்தையும் நம்ம நல்லா சேர்த்து ஈவனாக மாவில் உப்பு, மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் தேங்காய் எல்லாம் ஈவனாக நல்லா பரவற அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு நம்ம தண்ணியே சேர்க்க வேண்டாம். ஏன்னா நமக்கு மாவு, அரிசி, பருப்பில் இருக்கக்கூடிய ஈரமே போரும். இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு. இதில் நல்லா கரகரப்பு கொடுக்கறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நார்மல் ஆயில், அதாவது ரீஃபைண்ட் ஆயிலாக இருந்தாலும் கடலை எண்ணெயாக இருந்தாலும் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை எடுத்துக்கலாம். அதை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, புழுங்கலரிசிக்கு பதில் நாங்கள் பச்சரிசி சேர்த்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சேர்த்துக்கலாம். பச்சரிசி சேர்க்கும் பொழுது உங்களுக்கு புழுங்கலரிசி டேஸ்ட்டே வரணும் அப்படின்னா பச்சரிசியில் நல்லா கொதிக்கிற வெந்நீரை விட்டிங்க அப்படின்னா புழுங்கலரிசி மாதிரி நல்லா டேஸ்ட்டு வந்துடும். இப்போ நமக்கு குணுக்குக்கு ஷேப் எதுவும் கிடையாது. பக்கத்தில் கொஞ்சம் ஜலம் வச்சுக்கலாம். அப்படியே கையால் தொட்டுட்டு எடுத்து அப்படியே நம்ம எண்ணெயில் போட வேண்டியதான். இதுக்கு ஷேப்லாம் கிடையாது. அப்படியே கிள்ளி நம்ம போண்டா போடுற மாதிரி போட்டுட்டே வர வேண்டியதான். ரொம்ப நல்லா இருக்கும், கரகரன்னு இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். புழுங்கலரிசி போட்டிருக்கிறதுனால நன்னாவே கிறிஸ்பாக இருக்கும். அதுவும் இந்த தடவை நம்ம தேங்காய் சேர்த்து பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். அந்த லாஸ்ட் இயர் போட்டிருந்த குணுக்கு வீடியோவில் தேங்காய் சேர்க்காமல் இதில் மற்ற இன்க்ரீடியன்ஸ் என்னவோ அதை மட்டும் போட்டு பண்ணியிருந்தேன். இந்த தடவை நான் தேங்காய் சேர்த்துருக்கேன். அது கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுனால. இப்போ இது நம்ம எண்ணெயில் போட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஒரு 2-3 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம போட்டதெல்லாம் தனித்தனியாக வந்துடும். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இதில் பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயை கொஞ்சம் தாராளமாக வச்சுட்டு அதில் நம்ம கிள்ளி போட்டுட்டே வரோம் இல்லையா, நமக்கு எவ்வளோ இடம் இருக்கோ அந்த இடத்துக்கு தகுந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். ரொம்பவும் அடைச்ச மாதிரி போட வேண்டாம். நம்ம சின்ன நெல்லிக்காய் சைஸ், குட்டியாக ஒரு நார்மல் மீடியம் நெல்லிக்காய் சைஸ் இருக்குல்லையா, அந்த அளவுக்கு நம்ம கிள்ளி போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு தாராளமாக வேகும். ரொம்ப அடைச்ச மாதிரி போட்டோம் அப்படின்னாலும் இடிச்சுண்டு வேகாமல் போயிடும். ஸோ அதனால் இப்போ அது நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
உங்களுக்கு வந்து கலர் வந்து நாங்கள் வந்து நார்மலான மிளகா தான் வந்து போட்டு பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு கலர் வந்து அந்தளவுக்கு வராது. உங்களுக்கு கலர் கொடுக்கணும் அப்படின்னா காரத்துக்காக நார்மலாக காஞ்ச மிளகாவும், கலருக்காக வந்து காஷ்மீரி சில்லி, பெடிகேட் சில்லின்னு விற்கிறது. ஸோ நீங்கள் அதையும் வாங்கி போட்டுக்கலாம். இல்லைனா உங்களுக்கு வந்து இந்த நார்மலாகவே பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடருமே கிடைக்கிறது. இல்லைனா அதையும் வந்து யூஸ் பண்ணோன்னா கலர் வந்து கிடைக்கும். பட் இதுவே வந்து ரொம்ப நன்னா மஞ்சளாக இருக்குது பார்க்குறதுக்கு. நார்மலாக இயற்கையான கலரே வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நல்லா வெந்துருச்சுன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஓசையெல்லாம் அடங்கிடும். ஸோ இப்போ நம்ம வந்து அதை எடுத்து சர்வ் வந்து பண்ணிடலாம். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் அம்மா பேசியிருப்பா. பட் ஃபைனலாக வந்து பார்த்திங்க என்னாச்சுன்னா மைக்கில் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபால்ட் வந்துடுது. ஸோ அதனால தான் வந்து வீடியோவோட பேக் வாய்ஸ் வந்து நான் வந்து கொடுக்குறேன். வீடியோ வாய்ஸே வந்து வர முடியல, அது வந்து கொடுக்க முடியல. அதனால தான் இப்போ நான் வாய்ஸ் கொடுத்துருக்கேன். அம்மா என்ன சொல்லியிருக்காளோ அது எல்லாத்தையுமே நான் அப்படியே சொல்லியிருக்கேன். ஓசை நல்லா அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டோன்னா ரொம்ப கரகரப்பாக கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்க எல்லாருமே வந்து ஸ்கூல் விட்டு வந்தால் ஈவினிங் வந்து இதை பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக நமக்கே சாப்பிட்ணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப வந்து சூப்பராக வந்து குணுக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளும் கூட. இதே மாதிரி நம்ம இப்போ எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கலாம். நம்ம வந்து ரொம்ப நைஸாகவும் அரைச்சிட வேண்டாம். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி கல் மாதிரி ஆகிடும். அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்காது. அதனால் நம்ம கோர்ஸாக அரைச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து லாஸ்ட் ஈடு வந்து போட்டுருக்கோம். எல்லா குணுக்கும் வந்து பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப அழகாக கலராக கிறிஸ்பியாக இருக்குது. நீங்களும் வந்து இதே மாதிரி வந்து குணுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மா சொன்ன அளவுக்கு அதே ரேஷியோலே போடுங்க. ரொம்பவே கரெக்டாக வரும். எல்லாமே ஈக்குவலாக ஒரு கப்பு அரிசி, ஒரு கப்பு பருப்பு, ஒரு கப்பு கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு எடுத்துட்டோன்னா ரொம்ப அருமையாக சூப்பராக வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறுபடியும் இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.